Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த வன்னிபுரம் என்கிற இடத்தில் டாடா நிறுவனத்திற்கு உரிமை உள்ள தயாரிக்க எலக்ட்ரானிக் நிறுவனத்தில் 4வது அளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கெமிக்கல் தயாரிக்கப்படக்கூடிய அந்த அலகுக்கு அருகே இருக்கக்கூடிய நிறுவனமும் தீ பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே இருக்கக்கூடிய வன்னிபுரம் என்கிற இடத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 4வது பேஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இரவு பணியில் 3000 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. திடீர் என ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. 3000 தொழிலாளர்கள் உள்ளே பாதுகாப்பாக இருப்பதாக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட ஏராளமான புகை மூட்டமானது முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. அந்த மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமோ என்கிற அச்சத்தில் அவருடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றபோது தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருப்பதாகவே தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எலக்ட்ரானிக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் முற்றிலுமாக இந்த தீ சம்பவத்தில் எரிந்து நாசமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 3000 பேர் தொழிலாளர்கள் இரவு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே பாதுகாப்பாக உள்ளே இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று அந்த 3000 தொழிலாளர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டாடா நிறுவனம் என்பது அங்கே 4-5 அலகுகள் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. மற்ற அலகுகளுக்கும் தீ விபத்து பரவி அந்த தீ ஏற்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்கள் நிறுவனம் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் புகை என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த புகை மூட்டம் காற்றோட்டத்தின்படி இந்த 3000 தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு திரும்பினால் அவர்களுக்கு சுவாச பிரச்சனை, மூச்சு திணறல் போன்ற பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதே முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து தீயானது மலமளவென எரிந்து வருகிறது. அந்த டாடா நிறுவனத்தினுடைய 4வது அலகு மற்ற அலகுகளுக்கு முழுமையாக அந்த புகையானது சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பரபரப்பான சூழ்நிலை அந்த பகுதியில் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.